நம்ம ஆண்டவருடைய என்ன சொல்கிறது அன்பு இரக்கம் கிருபெல்லாம் ரொம்ப அனாதின்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு புரியறதுக்காக ஏதாவது ஒரு வழியில் நமக்கு சொல்லிடலான்னு நினைப்பார். இப்போ பிள்ளையாமுக்கிட்ட அவரே வந்து சொல்கிறாரு, உங்கள் வீட்டில் ஒருத்தன் தங்கியிருக்கானே அவன் யார், இல்லை பாலாக்கு அமுச்சு விட்ருக்கான், அவன் கூட நீ போகாதேன்ட்டாரு. இவனுக்கு போகணும்னு ஆசை வந்துருச்சு. சில ஆட்களுக்கு வெளிநாட்டில் மாப்பிள்ளன்னா உடனே ஊன்றுவாங்க. கர்த்தர் என்னோடு கூட பேசி கொண்டிருந்தார், நேற்று தினத்தில் அமெரிக்கா மேப்பை காட்டினாரும்பா. இங்கே வந்து செய்தியில் கேட்டால் ஆண்டவர் சொல்வார், தூர தேசத்துக்கு போகாதே நீ தங்கி இருப்பார். மனசு எனக்கு குறுகுறுங்கும், என்னடா இது நம்ம பார்க்கும்போது அமெரிக்கா மேப் வந்துச்சு, செய்தியில் போகாதங்கிறது. இப்போ என்ன செய்யலான்னு இவன் சும்மா இருக்க மாட்டான், உடனே ஏதாவது தீர்க்கதரிசிட்டு போவான். தீர்க்கதரிசி நல்ல தீர்க்கதரிசியாக இருந்தாலும் ஜோம் பண்ணிட்டு இல்லை அது தேவசித்தம் இல்லை நீங்கள் போகாதீங்கன்னா அதுக்கும் அவன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. அவனை நீ போன்னு சொல்கிற வரைக்கும் ஏதாவது தீர்க்கதரிசி தேடிட்டே இருப்பான். 10-15 தீர்க்கதரிசி தேடுவான். எவனாவது ஒருத்தன் சொல்லிடுவான், கர்த்தர் சொல்லியிருக்கிறார் நீங்கள் போங்கன்றான். ஆண்டவர் சொல்லிட்டாரு. வேணான்னு சொன்ன 14 விட்டுருவான். ஏன் இவெல்லாம் யாருன்னா பிள்ளையாமுக்கு பேரம்பேத்தி, பிள்ளையாமோட ஜென்ரேஷனில் வந்தவங்க. இப்போ பிள்ளையாம்கிட்ட ஆண்டவர் நைட்டே சொல்லிட்டாரு அவங்க கூட போகாதுன்ட்டாரு. உடனே இவன் நான் கர்த்தரிடத்தில் கேட்டு சொல்லுகிறேன். அவர் தான் வேணான்ட்டாரடா, நீ என்ன கேட்க போற? போய் கேட்குறாரு, ஆண்டவர் நான் என்ன செய்யலாம் போ. நம்ம ஆண்டவர் தான், நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி, போவேனான்னு சொல்லிடுவார். மீறி நான் போகணும் அப்படின்னா போக விட்டு அடிப்பார். கழுத மேலே ஏறி போனால் கழுத 2 செவுத்துலையும் வச்சு இடிக்குதாமா. கை காலை 2 காலையும் வச்சு என்ன செய்யுது, இடிக்குதான். அதுக்கப்புறம் தான் இடிக்கும் பாருங்க, போன பக்கம்லாம் இடிக்கும். நீங்கள் சொல்லுவீங்க எங்கே போனாலும் ஒரே டென்ஷனாக இருக்குது, கழுதை இடிக்குது அப்படியே இடிச்சு. கடைசியில் கழுதை பேசுது. என்ன பேசு தெரியுமா, நான் எஜமான இத்தனை வரைக்கும் நான் அப்படி இருந்திருக்கிறேன், நான் உனக்கு எவ்வளோ உண்மையாக இருந்திருக்கேன் எல்லாம் கேட்குது. கழுதை நல்லா ஆயிடுச்சு. இந்த மேலே உட்காந்த கழுதைக்கு புரியல, அந்த கழுதைக்கு அது புரியல. அப்படித்தான் ஆண்டவர் பார்த்தாரு. பல நேரத்தில் தீர்க்கதரிசியை வச்சு சொல்றாரு, பைபிளில் சொல்றாரு, வசனத்தை வச்சு சொல்றாரு. ஆனாலும் நமக்கு மைண்ட் என்ன செய்ய மாட்டேங்குது, கேட்க மாட்டேங்குது. அதனால ஆண்டவர் என்னன்றாரு, கழுதையை வச்சு பேசுற மாதிரி சில நேரத்தில். இந்த வீடியோ பாருங்க, சவுண்ட் வைக்க முடியுமா தம்பி? வரலாற்றில் இதுவரை கண்டிராத மிகப்பெரிய அளவில் உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய நோய் ஒன்று பரவ உள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஜெனீவாவை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் உலக சுகாதார நிறுவனமானது மூத்த ஆராய்ச்சியாளர்களுடன் அவசர ஆலோசனை நடத்தியது. அதில் ஒட்டுமொத்த உலக மக்களின் சுகாதாரத்துக்கு அவசர நிலை ஏற்படும் அளவு புதிய நோய் பரவ இருப்பதாகவும், இதுவரை கண்டிராத அளவுக்கு உயிர் சேதங்களை அந்த நோய் ஏற்படுத்தும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இது தொடர்பான ஆராய்ச்சியில் ஈடுபடுமாறு ஆராய்ச்சியாளர்களுக்கு வலியுறுத்தப்பட்டது. இந்த நோய்க்கு டிசீஸ் எக்ஸ் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இந்த வீடியோ வந்து 2018 வந்தது. இதே சர்ச்சில் நாங்கள் போட்டிருக்கோம் இதே வீடியோவை. இதே சர்ச்சில் கொரோனாவுக்கு முன்னாடி போட்டிருக்கிறோம். இப்படி ஒரு நோய் வரப்போது, நீங்கள் ஆயத்தமாக இருங்க, ஆண்டவர் சொல்கிறாரு, அதுக்கு நடுவில் வருக வாய்ப்பு இருக்குது, உங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்கன்னு. எத்தனை பேர் இதில் ஆயத்தப்பட்டு இருந்தீங்க? அன்னைக்கும் இதை விட கூட்டம் ஜாஸ்தி வந்து கேட்டோம். எத்தனை பேர் இந்த கொரோனா இப்படி அவங்க வந்து அதுக்கு பேர் டிசீஸ் எக்ஸ், அன்னைக்கு அதுக்கு பேர் வைக்கல. ஆனால் எத்தனை பேர் அதுக்கு நாம் செவி சாய்த்தோம்? இப்போ உங்களுடைய கேள்வி என்ன, சரி இப்படி வருதுன்றாங்க, இதில் என்ன ஆயத்தப்பட வேண்டி இருக்குது? கொரோனானா உலகம் முழுக்க தானே வந்துச்சு, அதில் வந்து ஆயத்தப்படுவதற்கு என்ன இருக்கிறது அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் நீங்கள் நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். இந்த கொரோனா ஒரு வியாதி உலகம் முழுக்க பரவுச்சு. இதுக்கான மருந்து இதுவரைக்கும் இன்னும் இதுக்கு ப்ராப்பர் மெடிசன் கிடையாது. வேக்சின் தான் வந்துச்சு. அந்த வேக்சினும் உலக மகா வேக்சின். அது மாதிரி ஒரு அற்புதமான வேக்சின் நீங்கள் என்ன செய்ய முடியாது, எங்கேயுமே பார்க்க முடியாது. அது கொரோனாவை சுகப்படுத்துமா? ஆகாது. திரும்பி வராமல் தடுக்குமா? தடுக்காது. ஏன் போடணும். இப்படி ஒரு வேக்சினை நீங்கள் உலகத்தில் என்ன செஞ்சிருக்க முடியாது, பார்த்துருக்க முடியாது. நம்ம என்னமோ கொரோனா வேக்சினுக்கு அகைன்ஸ்டாக பேசுகிறோம்னு நினைக்கிறோம். நம்ம அகைன்ஸ்டாகவே பேசல. கோர்ட்டில் அவங்க கொண்டு போய் கொடுத்ததான் சொல்லியிருக்கிறோம். இது குணமாக்குமான்னு கேட்டிருக்காங்க, குணமாக்காது. சரி வராமல் தடுக்குமா? வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் ஏன் போடணும். வேலை முடிஞ்சு போட்டாச்சு, அதை விட்டுருங்க, போட்டு முடிச்சுட்டோம். நம்ம எல்லாரும் ஒரு 70% மக்கள் உலகத்தில் கொரோனாவுக்கு இன்ஜெக்ஷன் என்ன பண்ணிட்டாங்க, போட்டு முடிச்சுட்டாங்க. ஆனால் இன்னைய வரைக்கும் கொரோனாவுக்கு என்ன கிடையாது, மெடிசன் கிடையாது. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, இதுக்கான மெடிசன் சபைக்குள்ள மட்டும் இருந்துச்சு, வேற எங்கேயுமே கிடையாது. எங்க இருந்துச்சு? சபைக்குள்ள மட்டும் இருந்துச்சு. இன்னும் உங்களுக்கு புரியணும்னா சொல்றேன், கொரோனா வந்து நம்ம சபையில் சுகமாக்கிற நிறைய வியாதிகள் இருக்குது, நிறைய ஆக்கியிருக்கிறோம். கேன்சரே சுகமாக இருக்குது. சில வியாதிகள் எல்லாம் சில சபைகள்லாம் ஜோம் பண்ணும்போது என்ன இருக்குது, கேன்சர் சுகமாக இருக்குது, அப்புறம் எய்ட்ஸ் சுகமாக இருக்குது,
எத்தனையோ பேருக்கு பலவிதமான வியாதிகள் சுகமாயிருக்கு, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்குது, எத்தனையோ விதமான காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். இன்னைக்கு 2000 வருஷமா செய்யறாரு, நம்ம காலத்திலயும் செஞ்சிருக்கிறார், இப்பவும் செய்யறாரு ஆண்டவர், அதுல மாற்று கருத்து இல்லை. இதோட கம்பேர் பண்ணீங்கன்னா கொரோனா ஒண்ணுமே கிடையாது. கொரோனா ஒரு ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் உள்ளதான ஒரு வைரஸ், அவ்வளவுதான். இப்ப கொரோனா இருக்கா இல்லையா? இருக்கு தானே? ஏன் பரவல? இப்பவும் கொரோனா இருக்கு தானே? அன்னைக்கு பரவன கொரோனா ஏன் இன்னைக்கு பரவல? வேக்சின் போட்டதுனாலும் சொல்லிடாதீங்க தயவு செய்து. 30% மக்கள் இன்னும் என்ன போடல? வேக்சினே போடல. நான் சொல்றது நாட்டில் அரசில் உலகம் ஃபுல்லாக எடுத்து யூஎன் ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க, இன்னும் 30%, 25 to 30% பீப்புள் என்ன செய்யலையா? வேக்சின் போட மாட்டோம்னு சொல்றாங்களாம். அப்போ இந்த கொரோனா ஏன் இப்போ அந்த அளவுக்கு வீரியமாக இல்லை? அது மெடிக்கலி அதை விட்டுருங்க, அது இருக்கட்டும் ஒரு பக்கம். சரி, கொரோனா வந்தபோது இதுக்கு மெடிசன் இல்லை, அதுக்கு அப்படி இருக்கு, கொள்ளை நோய், உலகமே பரபரப்பாக போச்சு. ஆனால் சபை அந்த மெடிசனை வைத்து கொண்டு இருந்துச்சு. நாம தான் சுகமளிக்கிற ஆராதனை, சுகமளிக்கிற திருவிழா, சுகமளிக்கிற பெருவிழா எல்லாம் நடத்தியிருக்கிறோம். நம்ம போடாத வசனமே இல்லை. குருடர்கள் பார்வையடைகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், முடவர்கள் நடக்கிறார்கள், மரித்தோர்கள் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள், குஷ்டரோகி சுகமாகிறார்கள். போட்டிருக்கீங்களா இல்லையோ? பேனர் போட்டு வச்சிருக்கோம்ல. சில ஆட்கள்லாம் போவாங்க, சுகமளிக்க வரம் பெற்றவர் பிராக்கெட்ல போட்டிருப்பாங்க. அது கூட பரவாயில்ல, ஏதோ ஒரு 1-2 போட்டிருக்காரு. அன்னைக்கு ஒருத்தருக்கு போட்டிருந்தாங்க 9 வரமும் பெற்றவர். 1-2 கூட வேற யார்ட்டையும் இல்லை, மொத்தமே அவர்கிட்ட தான் இருக்கு. சரவணா ஸ்டோர்ஸ் மாதிரி, இந்த சரவணா ஸ்டோர்ஸ் எல்லாம் எங்களிடத்தில் கிடைக்கும் இருக்குல்ல, அந்த மாதிரி. சரி, சோத்திரம், பிரைஸ் தி லார்ட். ஆவியானவர் பகிர்ந்தளிக்கிறார்னு இருக்குது, அவருக்கு மொத்தமாக கொடுத்துட்டார், இருந்துட்டு போட்டோம். அப்போ இந்த வியாதிக்கான மருந்து சபைக்குள்ள இருக்குன்னு இத்தனை வருஷம் சொல்லிட்டு ஏன் கொரோனால மட்டும் சபை மூடுச்சு? சபை மூடுச்சுன்னா சொல்றது கதவை சொல்லலை, நம்மள பயந்து போய் ஒளிஞ்சாச்சு. ஐயோ கொரோனா வருது. இப்ப கொரோனா இருக்குதானே? ஏன் இப்ப அந்த பயம் இல்லை? இந்த கொரோனாவை கர்த்தர் ஏன் சபைக்குள்ள அனுமதிச்சார் தெரியுமா? நல்லா புரிஞ்சுக்கணும். எப்பவுமே ஒரு வியாதியோ பஞ்சமோ யுத்தமோ எது வந்தாலும் உலகத்துக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் வித்தியாசத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். அது எப்பவுமே நான் சொல்றது ஆதியாகமத்தில் பஞ்சத்தின் காலத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த தேசத்தில் பஞ்சம் இருந்தது. ஈசாக்கு விதை விதைத்தான். அந்த வருஷத்திலே கர்த்தர் அவனை 100 மடங்கு ஆசீர்வதித்தார். பஞ்சம் இருக்கும், ஆனா தேவ பிள்ளைகளுக்கு இருக்காது. அடுத்து அப்படியே வாங்க, எகிப்தில் வாதை வந்துச்சு, 10 வாதை. வாதை முழுக்க யாருக்கு வந்துச்சு? எகிப்தியருக்கு வந்துச்சு. இஸ்ரவேல் இருந்த கோசேன் நாட்டில் மட்டும் வரவில்லைன்னு இருக்கு. ஏன்? தேவ ஜனங்களுக்கும் எகிப்தியருக்கும் அதான் வித்தியாசம். தலைப்பிள்ளை சங்காரமாச்சு, அது எல்லா வீட்லையும் எகிப்தியர் வீட்லையும் நடந்துச்சு. ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்ட எபிரேயர் வீட்டுக்குள் மட்டும் வரவில்லைன்னு இருக்கு. காரணம், தேவ ஜனங்களுக்கும் உலகத்துக்கும் வித்தியாசம். இஸ்ரவேல் முழுக்க பஞ்சம் வந்தது, குதிரைக்கு கூட புல்லு கிடைக்காம இருந்துச்சு. ஆனா எலியா இருந்த வீட்டுக்குள் பஞ்சம் வரவில்லைன்னு இருக்கு. மாவும் எண்ணெயும் குறைவுபடாமல் இருந்ததுன்னு வசனம் சொல்லுது. அதுதான் தேவ ஜனங்களுக்கும் உலகத்துக்கும் உள்ள வித்தியாசம். அந்த வித்தியாசம் இன்னைக்கும் உண்டு. ஏன்னா அந்த தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அப்ப இங்க பிரச்சனை யாருகிட்ட இருக்குது? சபைக்குள்ள இருக்குது. இப்போ சபைக்குள்ள மருந்து இருக்குதுன்னு நான் சொன்னேன். என்ன மருந்து இருக்குது? ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டு போயிருக்கிறார். அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோம். என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள், என் நாமத்தினாலே வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பீர்கள், அவர்கள் சொஸ்தமாவார்கள் சொல்லியிருக்கிறாரா இல்லையா? இதை தானே இத்தனை வருஷம் யூஸ் பண்ணியிருக்கிறோம். கொரோனால மட்டும் என்னாச்சு? கொரோனால மட்டும் என்ன நடந்துச்சு? ஏன் மூடிட்டோம், ஓடிட்டோம்? சபை மூடு, திருப்பியும் சொல்றேன், கதவு மூடு நான் சொல்லல. அது கவர்மெண்ட் நமக்கு உத்தரவு கொடுக்குது, நம்ம அதை மூடுறோம், கீழ்படுகிறோம், வேற விஷயம். அதையுமே மேற்கொள்ளக்கூடிய அதிகாரம் சபைக்கு உண்டு. மேற்கொள்ற அதிகாரம் சபைக்கு இருக்குது. எப்படிங்க மேற்கொள்ள முடியும்? இத்தனை வருஷம் இவ்வளவு பெரிய அற்புத அடையாளங்களை பரிசுத்தவான்கள் எதை வச்சு நடத்தினாங்கன்னா, அதுக்கு வசனம் சொல்ற ஒரே ஒரு ஃபார்முலா, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்கள் ஆவன. இவ்வளவுக்கு பின்னாடி என்ன பேஸ்? விசுவாசம் தான் பேஸ். இப்ப இது சபைக்குள்ள நடக்கல, அப்ப என்ன மிஸ்ஸிங்? விசுவாசம் தான் மிஸ்ஸிங். மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ. ஆனா பேர் என்ன நமக்கு? எப்பேற்பட்ட பொய் பாருங்க, எவ்வளவு பெரிய பொய். பேரு விசுவாசி. நீங்க உடனே என்ன சொல்வீங்க? அதெல்லாம் ஊழியக்காரங்க சொல்றது. அதனால தான் ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டாரு, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்கள், ஊழியக்காரனால் நடக்கிற அடையாளங்கள் அவனு சொல்லல. விசுவாசியே செய்யணும், அவங்களே செய்யல, ஊழியக்காரன் கண்டிப்பா செஞ்சிருக்கணும். அத்தனை பேரும் ஓடி ஒளிஞ்சாச்சு. இப்ப கொரோனாவை எதுக்கு அனுமதி கொடுத்தார் தெரியுமா? என்ன மிஸ்ஸிங் நீங்க கத்துக்கணும். இப்ப நீங்க சில நேரத்தில் நம்ம உடம்புல பாருங்க, திடீர்னு ஒரு ஒயிட் பேச்சஸ் வந்துடும், இந்த இடத்துல கன்னத்துல எல்லாம் வரும்.
அதுக்கு என்னங்கிறத வீட்டில் இருக்கிற பாட்டியே சொல்லிடுவாங்க. அதுக்கு ஸ்கேனிங்கும் வேண்டாம், எக்ஸ்ரே வேண்டாம், எதுவுமே வேண்டாம். என்ன காரணம்னு சொல்லுவாங்க? வயிற்றுல பூச்சி இருக்குதுன்னு சொல்லிடுவாங்க. அப்போ இந்த அடையாளம் எதுக்கு வந்துச்சு? உள்ள இருக்கிற பூச்சியை கண்டுபிடிக்கிறதுக்காக ஆண்டவர் வச்சதான ஒரு அடையாளம். வந்து ஆண்டவர் நம்ம கொடுத்து வச்சிருக்காரு. உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே கண்டுபிடிக்கிறதுக்கு. கண்ணு மஞ்சளா இருந்துச்சுன்னா மஞ்சள் காமால வந்துருச்சுன்னு அர்த்தம். ரெட்டிஷா இருந்தா பாடி ஹீட் ஆகுதுன்னு அர்த்தம். கொப்பளம்லாம் மேலே வந்துச்சுன்னா உள்ளுக்குள்ள ஏதோ ப்ராப்ளம் வருதுன்னு அர்த்தம். கண்ணு மங்குதுன்னா லிவர்ல ப்ராப்ளம் வருதுன்னு அர்த்தம். இது ஆண்டவர் உள்ள இருக்கிறத வெளியே கண்டுபிடிக்கிறதுக்கு வச்சாரு. அதே மாதிரி தான் இப்போ இந்த கொரோனா வந்துச்சுல்ல, சபைக்குள்ள என்ன வியாதி இருக்கு? விசுவாசம் டிஃபிஷியன்சி. விட்டமின் ஏ இல்ல, விட்டமின் பி இல்ல, விட்டமின் சி இல்லங்கிற மாதிரி சபைக்குள்ள என்ன இல்ல? விசுவாசம் கிடையாது. பேர் மட்டும் என்னது? விசுவாசின்னு பேரு. இப்போ நம்ம ஆளு அமெரிக்கா சிட்டிசன் ஆயிடுவான், பார்த்துருக்கீங்களா? சிட்டிசன் ஆனோடனே பாஸ்போர்ட் அவருக்கு என்ன கொடுத்துருவாங்க? அவர் அமெரிக்கன். இப்போ அவர் என்ன ஆயிட்டாரு? இறங்குவார். இந்தியாவில் வந்து இறங்குவார். அவர் அமெரிக்கன் ஆஸ் பர் ரூல், ஆஸ் பர் பாஸ்போர்ட் அவர் யாரு? ஆனால் முகம் என்ன சொல்லும்? நீ பாஸ்போர்ட் தான் தம்பி அமெரிக்கா, நீ டிபிக்கல் லோக்கல். நீ என்ன பண்ணாலும் உன் முகத்தை மாற்றவே முடியாது. வெளியே தெரிஞ்சு காட்டி கொடுத்துரும்ல. அதுதான் சொல்றேன். நீங்க என்னதான் விசுவாசின்னு வச்சுக்கிட்டாலும் சரி, கையில பைபிளை வச்சுக்கிட்டாலும் சரி, சோத்திரம் 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 சோத்திரம்னு 100 சோத்திரம் சொன்னாலும் சரி, கொரோனா வந்து காட்டி கொடுத்துருச்சு நீங்களாம் விசுவாசி இல்லைன்னு. நீங்க இல்ல, நம்ம அத்தனை பேரும் விசுவாசி கிடையாது, பயந்தாங்கொள்ளி.